श्री राम जय जय राम। 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 जय श्री राम। ऐका परमार्थाचे साधन, जेणे होये समाधान, ते तू जाणगा श्रवणे निश्चयेसी। श्रवणे आतुडे भक्ती, श्रवणे उद्भवे विरक्ती, श्रवणे तुटे आसक्ती विषयांसी। श्रवणे घडे चित्तशुद्धी, श्रवणे होये दृढबुद्धी, श्रवणे तुटे उपाधी अभिमानाची। श्रवणे निश्चयो घडे, श्रवणे ममता मोडे, श्रवणे अंतरी जडे समाधान। श्रवणे आशंका फिटे, श्रवणे संशय तुटे, श्रवण होता पालटे पूर्वगुण आपुला। श्रवणे आवरे मन, श्रवणे घडे समाधान, श्रवणे तुटे बंधन देहबुद्धीचे। श्रवणे मीपण जाये, श्रवणे धोका नये, श्रवणे नाना अपाये भस्म होती। श्रवणे होये कार्यसिद्धी, श्रवणे लागे समाधी, श्रवणे घडे सर्वसिद्धी समाधानासी। सत्संगावरी श्रवण, तेने कळे निरूपण, श्रवणे होई जे आपण तदाकार। श्रवणे प्रबोध वाढे, श्रवणे प्रज्ञा चढे, श्रवणे विषयांचे ओढे तुटो न जाती। श्रवणे विचार कळे, श्रवणे ज्ञान हे प्रबळे, श्रवणे वस्तु निवळे साधकासी। श्रवणे सद्बुद्धी लागे, श्रवणे विवेक जागे, श्रवणे मन हे मागे भगवंतासी। श्रवणे कुसंग तुटे, श्रवणे काम वोहटे, श्रवणे धोका आटे ये कसरा। श्रवणे मोहनासे, श्रवणे स्फूर्ति प्रकाशे, श्रवणे सद्वस्तु भासे निश्चयात्मक। श्रवणे होये उत्तम गती, श्रवणे आतुडे शांती, श्रवणे पाविजे निवृत्ती अचल पद। श्रवणा ऐसे सार नाही, श्रवणे घडे सर्व काही, भवनदीचा प्रवाही तरुणोपाव श्रवणे। श्रवण भजनाचा आरंभ, श्रवण सर्वारंभ, श्रवणे होये स्वयंभ सर्व काही। जय श्री राम। जय श्री राम। தாஸ்போதத்துடைய 7வது தசகத்துல 8வது சமாசம் இன்னைக்கு ஆரம்பம். 7வது தசக சமாசத்தை முடிக்கும் பொழுது ஸ்ரோதாக்கள் கேட்கிறா, பரமார்த்தத்தை அடையறதுக்கு சாதனை பண்றது முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீர்கள். சாதனை பண்றது, அபியாசம் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு வசதிங்கிற விஷயத்தை நீங்க சொன்னேன். அந்த விஷயம் எங்க மனசுக்கு புரியறது. ஆனா பாரமார்த்திக விஷயம் அப்படின்னு வரும்பொழுது எப்பேற்பட்ட சாதனைகளை நாங்க பண்ணணும், எந்த சாதனையை பண்ணினால் பரமார்த்தத்தை நாங்க அடையலாம் அப்படின்னு நீங்க தயவு செய்து சொல்லணும் அப்படின்னு சத்குருநாதால் இடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது சத்குருநாதால் உடனே உற்சாகத்தோட பேசுறார். 8வது சமாசம் ஆரம்பம். இந்த சமாசமே சிரவணத்துக்குன்னு, சிரவணத்துடைய மகிமை என்ன, சிரவணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஒரு அருமையான சமாசம், ஸ்ரவண நிரூபணம். இதுக்கு முன்னாடி இருக்கிற தசகங்கள்ல ஸ்ரவண பக்தியை பத்தி சொல்லியிருக்கார். நவவிதா பக்தியை பத்தி பேசும்பொழுது ஸ்ரவண பக்தி அப்படிங்கிறது தான் எப்பேற்பட்ட சாதனைக்கு ஆரம்பம். ஸ்ரவண பக்தி, அதனால எவ்வளவு வசதிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு போனார். ஆனா இங்க இந்த சமாசத்துல ஸ்ரவணத்துக்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் உண்டோ அவ்வளவும் சொல்லறார்.
சிரவணத்தினால ஒவ்வொன்றுக்கும் என்னென்னலாம் லாபங்கள் உண்டாகும் அப்படிங்கறத சொல்றார். இதில் சொல்லக்கூடிய பார்த்ததுன்னா ஒவ்வொரு ஓவியம் பார்த்தோமானால் ஒவ்வொரு ஓவியக்கும் பின்னாடி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஸ்ரீ அண்ணாட்ட கேட்ட சரித்திரங்களை அந்தந்த சரித்திரங்களை மனசுல நினைச்சு பார்த்தோமானால் இந்த ஓவியங்களுடைய ஆழம் புரியும். ஏன்னா சவண பக்தி சவணம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு வசத்தியான விஷயம். ஸ்ரீராம் ஐகா பரமார்த்தாச்சே சாதனை, பரமார்த்தத்தை அடைய வேண்டிய சாதனை எதுன்னு நான் சொல்றேன் கேளுங்கோ. ஜேனே ஹோயே சமாதானம். இந்த சாதனையில எவன் ஈடுபடுறானோ அவனுக்கு சமாதானம் உண்டாகும். சமாதானம் அப்படிங்கிறது என்னது? சர்வ சமாதானத்தை பத்தி பேசுறார். சமாதானம் அப்படிங்கிறது முக்தி, அதாவது தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சமாதானம் என்கின்ற பெயர். பாக்கியெல்லாம் சம்சயம். நம்ம எல்லாரும் அவாவா ஸ்வஸ்வரூபத்தை அடையறத விட்டு என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சம்சயத்துக்குள்ள சேர்ந்தது. எவன் பிரம்மானுபவத்தை அடைஞ்சிருக்கானோ அவன் மாத்திரம்தான் சமாதானமாக இருக்கிறவன். தேத்து ஜானகா ஸ்ரவண நிச்சயேசி. ஜானகா அப்படின்னு சொல்றார். சாதாரணமா இந்த ஓவிய சொல்லிட்டு போகும்போது இந்த கா அப்படிங்கிற சப்தம் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ரொம்ப முக்கியமான சப்தம் கா அப்படிங்கிறது. என்ன? ஜானகா. இந்த கா அப்படிங்கிற வாக்கியம் கொஞ்சல். யார்கிட்ட பேசுறார்? சத்குருநாத்தாள் தன்னுடைய செல்லமான சிஷ்யன் கிட்ட அல்லவா பேசுறார். சிஷ்யன் கிட்ட சத்குருநாத்தாளுக்கு எவ்வளவு பரிவு இருக்கும். அந்த பரிவு எனக்கு பரிவு இருக்காக்கும் அப்படின்னு சொல்லியா தெரியும். அவரோட ஒவ்வொரு செயல்லையும் தெரியும். அவர் அந்த சிஷ்யன் கிட்ட பேசும் பொழுது அவர் வாக்குல என்ன சப்தங்கள் வருதோ அந்த சப்தங்கள் எல்லாம் அந்த செல்லம் சப்தங்கள் எல்லாம் அந்த கொஞ்சல் அப்படியே பரிமளிக்கும். அதனால கா அப்படின்னு சொல்லும்போது தேது ஜானகா, அதை தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மான்னு சொல்றோம் இல்லையா, தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு அந்த சப்தம் இருக்கே, அது பரிவு காமிக்கக்கூடிய ஒரு சப்தம். அது மாதிரி கா அப்படிங்கிற சப்தம் இங்க பிரயோஜனப்படுத்துறார். ஏன்? சிஷ்யன் ஆசையாசையா இவ்வளவு கேள்வி கேட்கிறானே, அதே வசத்தியான விஷயம். கேட்கக்கூடிய கேள்வி ஏதோ விவகாரமான விஷயம் கேட்காமல் பாரமார்த்திகமான விஷயத்தை கேட்கிறானே, அது அதை விட வசதி. யாரு கேட்பா இத? அப்போ அது மாதிரி ஒரு கேள்வியை சிஷ்யன் கேட்கும் பொழுது ஆசையா பேச மாட்டாரா சத்குருநாத்தாள்? அதனாலதான் கா அப்படிங்கிறார். ஸ்ரவண நிச்சயேசி. சாதனைகளுக்கு எல்லாத்தபடியும் முக்கியம், எல்லாத்தபடியும் நிச்சயமாக எது வேணும் அப்படின்னு கேட்டுதுனாக்கா ஸ்ரவணம். ஸ்ரவணே ஆத்துடே பக்தி. அடுத்தது ஸ்ரவண மகாத்மியம்னு சொல்லணும். இந்த அத்தியாயத்தை இந்த சமாசத்தை ஸ்ரவண மகாத்மியத்தை பேசுறார். ஸ்ரவண ஆத்துடே பக்தி, ஸ்ரவண உத்பவே விரக்தி, ஸ்ரவணே துட்டே ஆசக்தி விஷயாஞ்சி. இதுக்கு அர்த்தமே சொல்ல வேண்டாம் வரக்கூடிய ஓவிக்களுக்கு. இதுக்கு அர்த்தம் இதுக்கு கூடிய அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய ஓவிக்களுக்கு நான் வரும் அர்த்தத்தை தான் சொல்லிட்டு போகணும். ஏன்னா ஒவ்வொரு ஓவியமே ஒவ்வொரு சரித்திரம். நம்ம ஒவ்வொரு ஓவியம் கேட்கும் பொழுது ஸ்ரீ அண்ணாட்ட என்னெல்லாம் சரித்திரங்களை கேட்டிருக்கோமோ, பக்த சரித்திரங்களை கேட்டிருக்கோமோ, கிரந்த சிரவணங்கள்லாம் பண்ணியிருக்கோமோ, எல்லா சரித்திரங்களும் அப்படியே நம்ம மனசுல ஓடும். ஸ்ரவணே ஆத்துடே பக்தி. யாரு சிரவணத்துல ஈடுபடுறானோ அவன் கைக்கு உள்ளங்கை நெல்லிக்காய் போல அவனுக்கு பக்தி கிடைக்கும். ஆத்துடேனா அவன் பிடிப்புக்கு வந்துடும் பக்தி. ஸ்ரவணே உத்பவே விரக்தி. எவன் சிரவணத்துல உண்மையா ஈடுபடுறானோ அவன் ஹிருதயத்தை விரக்தி உதயமாகும், உற்பத்தமாகும், வளரும், அங்குரிச்சு வளரும். ஸ்ரவணே துட்டே ஆசக்தி விஷயாஞ்சி. யாரு சத்குருநாதாரிடத்துல அவர் சொல்லக்கூடிய நிரூபணங்கள், அவர் பண்ணக்கூடிய உபன்யாசங்கள், பிரவச்சனங்களும் திருடமான ஹிருதயத்தோட ஸ்ரத்தையோட சிரவணம் மாத்திரம் பண்ணிவிட்டாலுமே அவனுடைய ஹிருதயத்துல விஷயாசக்தி உண்டாகும். அதாவது விஷய வாசனைகள் கிட்ட அவனுக்கு இனிமே அட்ராக்ஷனே இல்லாம போயிடும். ஸ்ரவணே கடே சித்த சுத்தி. எப்போ பக்தியும் உண்டாயிடுத்தோ, எப்போ விரக்தியும் வந்துடுத்தோ, எப்போ விஷயாசக்தியும் வந்துடுத்தோ, அப்போ அடுத்தது என்ன வரும்? சித்த சுத்தி. சிரவணம் பண்ணினத்தினால அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படும்.
சித்த சுத்தி ஆனதுமே அதுக்கு அதோடைய பலன் என்ன? ஸ்ரவணே ஹோயே திருட புத்தி. அவன் புத்தி திருடமாகும். எவன் சித்தம் சுத்தமாக இருக்கோ அவன் ஸ்திதமாக இருப்பான். பகவத் விஷயத்துல, பரமார்த்தத்துல அவனுடைய புத்தி திருடமான புத்தியா இருக்கும். லௌகிகமான விஷயங்களா இருந்தாலும் பாரமார்த்திகமான விஷயங்களா இருந்தாலும் இங்கேயும் அங்கேயும் அசையாமல் எப்பேற்பட்ட குழப்பமும் இல்லாமல் திருடமான புத்தியோட இருப்பான். ஸ்ரவணே துட்டே உபாதி அபிமானாச்சி. அருமையான விஷயம். ஒழுங்கா யாரு சிரவணம் பண்ணி சத்குருநாதால் சொன்ன வச்சனங்களை கேட்டு அனுசரிக்கிறானோ அவன் கிட்ட அபிமானம் என்கின்ற உபாதி இருக்காது. அபிமானம் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு முன்னாடி சமாசத்துல மீபனன்னு சொன்னார் இல்லையா, நான் என்னுடையது அப்படின்னு. இந்த அகம்பாவம் அவனிடத்துல இருக்காது, அவனிடத்துல அகங்காரமும் இருக்காது. ஸ்ரவணே நிச்சயோ கடே. ஸ்ரவணம் எவன் அடிக்கடி பண்ணறானோ, சத்குருநாதால் சொன்ன வாக்குகள் அப்பப்போ எவன் தன்னுடைய காதுனால பருகிக்கிறானோ அவன் கிட்ட நிச்சய புத்தி இருக்கும். அவன் கிட்ட அவன் மனசு சஞ்சலப்படாமல் எப்பவுமே நிச்சயமாக இருப்பான், எதை சொன்னாலும் எதை பண்ணினாலும். ஸ்ரவணே மமதா மோடே. லௌகிகமான விஷயங்கள்ல எங்கெல்லாம் ஆசையை வச்சுக்க கூடாதோ, எங்கெல்லாம் தேவையில்லாத பரிவை வச்சுக்க கூடாதோ, எங்கெல்லாம் தேவையில்லாம ஒட்டிக்க கூடாதோ அந்த பரிவெல்லாம் அவன்கிட்ட இல்லாமல் அலிப்தமாக இருக்க கத்துப்பான். மமதா மோடே. மமதா அப்படிங்கிறது பேராசை. எனக்கு எனக்கு வேணும் வேணும் அப்படிங்கிறது பேராசை இருக்கே, அந்த பேராசையை முறிச்சுடும் சிரவண பக்தி. வேற எதை பண்ணினாலும் பேராசையை போக்கடிக்க முடியாது. ஸ்ரவணே அந்தரே ஜடே சமாதான. இவ்வளவும் ஆச்சினால் அவன் ஹிருதயத்துல சமாதானம் எப்பவுமே இருக்கும். அது அந்தரே ஜடே. அது அந்த சமாதானம் அப்படிங்கிறது ஜடே அப்படின்னு ரூடமாக ஆகிவிடும். அசைக்க முடியாமல் அவனுக்கு சமாதான பிரதிஷ்டையாடும். ஸ்ரவணே ஆசங்கா பிடே. எவன் சத்குருநாதாவுடைய வச்சனங்கள்ல அப்பப்போ சிரவணம் பண்ணிட்டு இருக்கானோ அவனிடத்துல எந்த விதமான ஆசங்காவும் இருக்காது. அதாவது எந்த விதமான ஆங்ஸைட்டியும் இருக்காது. சத்குருநாதான் எனக்கு இருக்காரே காப்பாத்துறதுக்கு, சத்குருநாதான் எந்த விஷயத்த சொன்னானோ அந்த ராமனும் அந்த கிருஷ்ணன் என்ன இருக்காரே காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிற தைரியத்தோட இருக்கிறவனாக இருப்பான். ஆசங்கா பிட்டே. அவன் எந்த கவலையும் படமாட்டான், கவலையற்றவனாக இருப்பான். ஸ்ரவணே சம்சய துட்டே. கவலை எங்க போச்சு, அப்புறம் எங்க சம்சயம்? கவலை இருந்தது, கவலை இருக்கிறதுக்கே காரணம் சம்சயம் தானே. அவன் மனசு தெளிவு அடைஞ்சதுனால எப்பேற்பட்ட சம்சயமும் இருக்காது. ஸ்ரவண ஹோதா பாலட்டே பூர்வ குணம் ஆப்புலா. அருமையான விஷயம். நம்ம பிறக்கும் பொழுது எவ்வளவோ வாசனைகளோடு தானே பிறக்கிறோம், எவ்வளவோ விற்த்திகளோடு தானே பிறக்கிறோம். அந்த வாசனைகளும் விற்த்திகளும் எவ்வளவோ ஜன்மாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஜன்மாந்தரங்கள சேர்ந்து இருக்கிற வாசனைகள் விற்த்திகள் தான் இப்பவும் இருக்கு. இதை எப்படி போக்கடிக்கிறது, இது எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தா செயல்கள்னால மாத்துறதுங்கிறது அப்புறம். அந்த செயலுக்கும் மூலம் எது? அந்த செயலுக்கும் மூலம் வித்யை, அந்த வித்யைக்கு மூலம் எது? ஸ்ரவணம். அதனால ஸ்ரவணஹோதா யாரு பகவத் விஷயத்தை சிரவணம் பண்ணறானோ சத்குருநாதால் சரணத்தை இருந்துட்டு அவன்கிட்ட என்ன ஆகுமாம்? பூர்வகுண ஆப்புலா பாலட்டே அப்படிங்கிறார். இவ்வளவு ஜன்மாந்தரமா உங்கள்கிட்ட என்னெல்லாம் பூர்வ குணங்கள்லாம் சேர்ந்து கடந்ததோ ஜன்மமா போக்கடிக்க முடியாத அப்பேற்பட்ட அவகுணங்களும் அப்பேற்பட்ட அவித்யையும் பாலட்டே. அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி விழுந்துடுவான், அப்படி மாறிடுவான். இவனா அப்படி இருந்தான் அப்படின்னு தோணும். பார்த்தா ஏன் இப்படி மாறினான்? அந்த சத்குருநாதால் கிட்ட ஏதோ விஷயத்த சிரவணம் பண்ணின மாத்திரத்தினாலேயே இந்த மாற்றம் ஏற்பட்டது. இப்போ பாலட்டே அப்படிங்கிறது குப்புற கமிந்து ஒரு மாற்றம் உண்டாகும் நம்மளிடத்துல. ஸ்ரவணே ஆவரே மன. நம்ம மனசு இங்கும் அங்கும் அலைஞ்சுண்டே கடக்கு. அந்த மனசை அடக்கவே முடியாம இருக்குதியா, அந்த அடக்க முடியாத மனசை வாரி கட்டி அணைச்சு பிடிச்சு வச்சுக்குமாம் சிரவணம் அப்படிங்கிற அருமையான ஒரு எக்ஸ்பிரஷன். நம்ம காதால ஒரு ஸ்ரீகிருஷ்ண சரித்திரத்தையோ ஸ்ரீராம சரித்திரத்தையோ அல்லாது சந்துக்கள் சரித்திரத்தை நம்ம கேட்டோமானால் என்ன ஆகுறது? மனசை கட்டுப்படுத்தணும்னு அப்புறம் சங்கல்பம் பண்ண வேண்டி வரதா என்ன? அந்த சரித்திரங்களை கேட்டுண்டே இருக்கும் பொழுது மனசு கட்டுப்படுறது மாத்திரம் இல்ல, மனசுல ஈடுபடுறதே. அது எப்படி முடிஞ்சது? சிரவணத்தினால முடிஞ்சது. இப்போ இது மாத்திரம் சொல்லணும்னாலே
இது ஒரு உபன்யாசமா போயிடும் அல்லவா. அதனாலதான் இந்த ஓவிக்கள் சொல்லும் பொழுது இவர் சும்மா புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கார். அதை கேட்க 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 ஸ்ரீ அண்ணா சொன்ன விஷயங்களோ அவர் சொன்ன சரித்திரங்களோ நம்ம மனசு ரீல் மாதிரி ஓடிண்டே வரணும் வரணும். ஸ்ரவண அப்போ மனசை நீ கட்டுப்படுறத விட்டுடு, மனசை வாரி கட்டி அணைச்சுன்னு தூக்கி போயிடும். கட்டுப்படுறதுங்கிறது மனசு அங்கே இருக்கு, நீ எதையோப்பட்ட லகான் போட்டு கட்டுப்பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. மனசை கட்டுப்படுத்தவே வேண்டாம். நல்ல விஷயங்களை சத்குருநாத் வாக்குல சிரவணம் பண்ணினா போறோம். ஆவரேனா ஒரு சின்ன குழந்தை ஓடி வரும் பொழுது எப்படி ஒரு தாயார் தன்னுடைய தலப்புனாலையும் கைனாலையும் வாரி கட்டி அணைச்சு அப்படியே ஒரு தூக்குவளோ, அது மாதிரி சிரவணம் பண்ணினால் நம்முடைய மனசை வாரி கட்டி தலப்ப பிடிச்சு தலப்புனால வாரி கட்டி பிடிச்சு தூக்கின்னு போயிடும். ஸ்ரவணே கடே சமாதான, சவணத்தினால வரக்கூடிய சமாதானம். சாதாரணமா லௌகிகமான விஷயங்களை சமப்படும் பொழுது கூட சத்குருநாத்தால் வாக்கு சிரவணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் அப்படிங்கிற வாக்கு கேட்டா போறாது, அவர் பிரவச்சனம் பண்ணி மனசுக்கு சமாதானம் ஆகிறது, மனசோட கவலை அடங்கிறதுலாம் அதெல்லாம் அப்புறம். அந்த துவனி அவருடைய குரலை கேட்டா போறாதா? அந்த குரல் காதுல விழுந்தாலே என்னென்னவோ இந்த கவலைகள்லாம் பட்டுன்னு பறந்து போயிடுறதே. அப்படி பட்டுன்னு பறந்து போயிடும். அப்போ சமாதானம். எப்பேற்பட்ட கவலை போர்க்கடத்துக்கு நடுவில் நின்னாலும் சத்குருநாத்தாருடைய அந்த சப்தம் காதுல எங்கேந்தோ விழுந்துடுத்துன்னு வச்சுப்போமே, போர்க்கடத்துக்கு நடுவில் சமாதானம் உண்டாகும். நம்மளுக்கு இந்த வாழ்க்கையோ ஒரு போர்க்கடம் தானே. இந்த வாழ்க்கையில நடுவில் அப்பப்போ சிரமப்படும் பொழுது, அப்பப்போ கவலைப்படும் பொழுது எங்கேந்தோ ஹிருதயத்துக்குள்ளேந்து சத்குருநாத்தாருடைய குரல் கேட்டா போறாதா? அந்த சிரவணம் இருக்கே, அந்த சிரவணம் சமாதானம் ஆகும். நம்ம எல்லாரும் அவாவாளுக்கு ஒரு சரித்திரம் வச்சுட்டு இருப்போம். இதுக்கு சிரவணே துட்டே பந்தன தேக புத்திச்சே. எந்த தேக புத்தி நம்மளை இந்த லோக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்கோ, எந்த தேக புத்தினால திரும்ப திரும்ப ஜன்ம மரணத்தை நம்மளுக்கு அனுபவிக்க வேண்டிய வரதோ, அந்த தேக புத்தி இருக்கே அதை அறுத்து விடும். எது? சிரவணம். அந்த பந்தனம் இருக்கு இல்லையா, அந்த பந்தனம் சத்குருநாத்தாருடைய அமிர்தமான வாக்குகள் காதுல விழ 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 அந்த பந்தனங்கள்லாம் ஒவ்வொரு முடிச்சா அவிழ்ந்து அவிழ்ந்து போகும். ஸ்ரவணே மீபண ஜாயே. சிரவணம் பண்ண பண்ண சத் விஷயங்கள்ல சிரவணம் பண்ண பண்ண மீபண ஜாயே, குறுகின மனப்பான்மை நம்மளிடத்திலிருந்து நகர்ந்து போகி விஷாலமான ஹிருதயமாக நம்மளை மாற்றிவிடும். குறுகின மனப்பான்மை போறதுதான் மீபண ஜாயே. குறுகின மனப்பான்மை அப்படின்னா நான் எனக்கு என்னுடையதுங்கிறது மாத்திரம் தான் தெரியும். அது நகர்ந்து போய் விஷாலமான விஸ்வமே பிரம்மம் இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது விஷாலமான ஹிருதயம் உண்டாகும். அது சிரவணத்தினால உண்டாகும். சிரவணே தோக்கானகே. எவன் சத்விஷயத்தை ஒழுங்கா சிரவணம் பண்றானோ அவன் என்னைக்கும் ஏமாற மாட்டான். தோக்கானவோ நோய. சத்குருநாத்தாளுடைய வாக்குகள் எண்ணி வரைக்கும் நம்ம சிரவணம் பண்ணியிருக்கோமோ அன்னி வரையிலும் நம்மளுக்கு நம்முடைய ஜென்மால ஏமாற்றமே கிடையாது. அவர் சொன்ன வாக்க கேட்டுண்டு அது பிரகாரம் நம்ம ஜென்மாவை போக்கணும். ஸ்ரவணே நானா உபாயே பஸ்மஹோதி. சிரவணம் பண்ணினோமானால் மனசுல தெளிவு உண்டாகும். எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் ஆனாலும் பரவாயில்ல, எந்த சந்தர்ப்பத்திலையும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதை செய்யலாமா இது செய்யலாமா அப்படின்னு பலவிதமான தோற்றங்கள் நம்மள மோதும். ஆனால் எவன் இடத்துல சிரவண பக்தி உண்டோ, யாரு சத் விஷயத்தை பகவத் விஷயத்தை கதாசிரவணம் பண்ணிருக்கிறவனாக இருப்பானோ அவனை எதுவுமே அசைக்காது. அவனுடைய சித்தம் தெளிவாகவே இருக்கும். பஸ்மஹோதி. விதவிதமான உபாயங்கள்லாம் பஸ்மமாக ஆக்கிவிட்டு உண்மையான விஷயம் எது இருக்கணுமோ அது மாத்திரம் மனசுல தங்கும். ஸ்ரவணே ஹோயே காரிய சித்தி. எந்த காரியமும் பண்றதுக்கு முன்னாடி அந்த காரியத்தின் விஷயமா சிரவணம் பண்ணி காரியத்துக்கு இறங்கினோமானால் காரிய சித்தி உண்டாகும். லௌகிகத்திலேயே அப்படித்தானே. ஸ்ரவணே லாகே சமாதி. யாருக்கிட்ட ஒழுங்கான கரெக்டான சிரவண பக்தி இருக்கோ அவ பண்ணின சிரவணத்தை கரெக்டா உபாசிச்சாரானால் சமாதி அவளுக்கு கைகூடும். ஸ்ரவணே கடே சர்வசித்தி சமாதானாசி. அவரிடத்துல எல்லா சித்திகளும் அவரிடத்துல பிராப்தி அவளுக்கு ஆகும். சம்பூர்ணமான சமாதானம் அவளுக்கு நிச்சயமாக கைகூடும். சத்சங்காவரி சிரவண
தேனே களே நிரூபண. சிரவணத்தை பத்தி இவ்வளவுலாம் சொல்லிட்டு வந்தேன், சிரவண மகிமையும் சொல்லிட்டு வந்துட்டேன். எந்த சிரவணம் அப்படிங்கறது நான் இங்க சொல்லி ஆகணும். எத்தையோ போய் எவனிடத்திலயோ சிரவணம் பண்ணினத்தினால் இதெல்லாம் கிடைக்காது. சத்சங்கத்துல இருந்துட்டு சத்குருநாதாள் சரணத்துல இருந்துட்டு சத் விஷயத்தை சிரவணம் பண்ணினால் இந்த பாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு லபிக்கும். அதனால சத்சங்காவரி சிரவண, எங்கேயோ போய் எவன் சொன்ன சொல்லையோ போய் சிரவணம் பண்றதை பத்தி நான் பேசல. பகவத் விஷயமாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான விஷயம். பகவத் விஷயத்தை தான் பேசுறேன்னு எவனோ கண்டவன் போக்கன் பேசுற பேச்சுறான் நான் கேட்பேனா? கேட்க கூடாதே. சத்விஷயம்தான் அப்படின்னா அந்த சத்விஷயம் சொன்ன சொல்லுக்கு ஒரு மரியாதையோடு அங்க இருக்கலாமே தவிர, சிரவண பக்தி அப்படின்னு புரட்டோமானால் சத்சங்கத்துல இருந்துதான் பண்ணணும், சத்குருநாதாள் கிட்ட இருந்துதான் பண்ணணும். வேற எங்கேயும் அந்த சிரவணம் வேண்டாம், கூடாது. ஏன்னா சிரவணம் அப்படிங்கிறது வெறும் சப்தங்கள் இல்லை, அவர்தோ வாயால சொன்னார் நம்ம காதால கேட்டோன்னு இல்லையே. சிரவணம் அப்படிங்கிறது எங்க தாஸ்போத ஏற்கனவே சொன்னாரே அவர் தாதாந்த அப்படிங்கிற சப்தத்தை நிறைய உபயோகப்படுத்திருக்கார். தாதாந்த அப்படிங்கிறது என்னன்னா, சொல்லும் பொழுதே அந்த வாக்குகள்ல அனுபவம் பரிமளிக்கணும். அவர் அனுபவத்தை தான் எதை அனுபவிச்சாரோ பிரம்ம விஷயத்திலேயோ பகவத் விஷயத்திலேயோ தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. சொன்னாரானால் அதை கேட்டோமானால் பரம பாக்கியம். அது இல்லை ஆனாலும் யாருமே சொல்லக்கூடிய ஒரு பகவத் விஷயத்தை தான் இவரும் சொன்னார்னாலும் இவர் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் இருக்கே, தான் எதை அனுபவிச்சிருக்காரோ அந்த அனுபவத்துல தோஞ்சு வரக்கூடிய சப்தங்களா இருக்கும் பொழுது அந்த சப்தங்களை நம்ம சமணம் பண்ணும் பொழுது அதோடைய எஃபெக்ட் வேறதான். அதனால சத்சங்காவரி சிரவண, சத்சங்கத்துல இருந்து சிரவணம் பண்ணணும். சத்சங்கம் சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் சத்சங்கம்ங்கிற பேர் நீங்க கொடுக்கிறோம். ஆனா சத்சங்கம் சொன்னோமானால் சத்குருநாதாள் சந்நிதி, அதை தவிர வேற எதுவும் இல்லை. அதுதான் இங்க குறிக்கிறார். சத்சங்காவரி சிரவண, அங்க இருந்து சிரவணம் பண்ணணும். தேனே களே நிரூபண, ரொம்ப முக்கியம். கதையை கேட்கறத பத்தி பேசல, கதையை சொன்னாலுமே அந்த கதையில வரக்கூடிய ஒரு கருத்து, கதையில வரக்கூடிய அந்த கருத்தை அவர் நிரூபணம் பண்ற அழகு, அந்த அழகு எப்படின்னா அப்படியே உள்ள இறங்கும் இல்லவா, அது எவன் சொன்னாலும் வராது, அங்க மாத்திரம்தான் அது வரும். தேனே களே நிரூபண, அவர் பண்ணக்கூடிய நிரூபணம் அப்படியே நேர ஹிருதயத்தை போய் ஒரு செடியை வேரோட பிடுங்கி வேற இடத்த நடுற மாதிரி தான் நடுவார் ஹிருதயத்துல. ஸ்ரவணே ஹோய் ஜே ஆப்பன ததாக்கார, அப்படி அந்த சிரவணம் பண்ணினாதான் அந்த நிரூபணத்தை அப்படி நம்ம ஹிருதயத்தவர் வேரோட நெட்டாதான் நாமும் எந்த விஷயத்தவர் நிரூபணம் பண்றாரோ அதாக நாமும் ஆவோம். இல்லையானால் வெறும் காதுல கேட்டு புத்தி வரைக்கும் எட்டி அந்த விஷயம் அங்கே தங்கிவிடும் அல்லது போயிடும். வேற எவனாவது பேசினானால் சத்குருநாதால் அதே விஷயத்தை சொன்னாலானால் அவர் நம்ம ஹிருதயத்துல நெட்டு கொடுப்பார். நெட்டு கொடுக்கும் போது என்ன ஆகுது, எந்த விஷயத்தை நெட்டாரோ அந்த விஷயமே நம்ம ஹிருதயத்தை விசாலமாக படர்ந்து நாமே அந்த விஷயமாக ஆகி விடுவோம். ததாகார ஆப்பன, நாமே அந்த விஷயமாக ததாகார தத்துவத்தை நம்ம அடைஞ்சுடுவோம் அப்படிங்கிறார். சிரவணத்தினாலேயே சிரவணே பிரபோத வாடே, சிரவணத்துல யாரு உண்மையான சிரவணத்தை பண்றாளோ அவ ஹிருதயத்துல உண்மையான ஞானம் உதயமும் ஆகி, பிரபோத அப்படிங்கிறது தெளிவான சுத்தமான ஞானம், வாடே அப்படிங்கிறது அந்த ஞானம் நம்ம ஹிருதயத்துல வளர ஆரம்பிக்கும். சிரவணே பிரபோத வாடே, சிரவணே பிரக்ஞா சடே, எவன் உண்மையான சிரவணத்தை பண்றானோ அவன் பெரிய பிராக்யனாக வருவான். பிராக்யனா ஆகணும், லௌகிகமானாலும் பாரமார்த்திகமானாலும் சிரவணம் பண்ணினாதான் முடியும். சிரவணே விஷயான்சே ஓடே துட்டோன ஜாதி, விஷயங்கள் இருக்கே விதவிதமான விஷயங்கள் நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக எதெல்லாம் நம்மளை கட்டி போடுறதோ அந்த கட்டி போன கட்டுகள்லாம் இருக்கே எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டுட்டதுனால என்னாகும், அந்த இந்திரியங்களுடைய ஆட்சி நம்ம மேல எதிர்க்கோ துட்டோன ஜாதி, அது இல்லாம மெல்ல மெல்ல இந்திரிய ஆட்சி நம்ம இடத்த குறைஞ்சு போகி பிரக்ஞாவுடைய ஆட்சியும் ஞானத்துடைய ஆட்சியும் வளரும். சிரவணே விசார கலே, யாரு சிரவணம் பண்றானோ அவன்தான் பிரம்ம விசாரம் பண்றதுக்கே லாயக்கு. சிரவணே ஞானஹே பிரபலே, யாரு சிரவணம் பண்றானோ அவனிடத்த பலிஷ்டமான ஞானம் உண்டாகும். சிரவணே வஸ்து நிவளே சாதகாசி,
யாரு சிரவணம் பண்றானோ, எப்பேற்பட்ட சாதகர்கள்லாம் சிரவணம் பண்றாளோ அவளுக்கு வஸ்து நிவளே, ஆத்மவஸ்து பரவஸ்து அப்படிங்கிறது இருக்கே, அது நன்னா அப்படியே பிரகாசமாக அவ ஹிருதயத்திலாகும் நிவளே. அந்த அனுபவம், அருமையான அந்த அனுபவத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பார்கள். ஸ்ரவணே சத்புத்தி லாகே. ரொம்ப பாரமார்த்திகம், அத்வைத்தம், சாஸ்திர விசாரம் அப்படிங்கிறத ரொம்ப மேல இருக்கக்கூடிய விஷயம். சாதாரண லோகத்தை பார்க்கும் பொழுது எவன் சிரவணம் பண்ணறானோ அவன் பண்ணினவனுக்கு சத்புத்தி உண்டாகும். போராதா? இப்பேற்பட்ட ஒரு லாபம் மாத்திரமே போராதா? அதுதானே எல்லாத்துக்கும் மூலம். சத்புத்தி தானே எல்லாத்துக்கும் மூலம். அந்த சத்புத்தி சிரவணம் பண்ணினதுனால உண்டாகும். சிரவணே விவேக ஜாகே. சிரவணம் பண்ண அந்த சரித்திரங்களை கேட்க கேட்க, அந்த தத்துவங்களை கேட்க கேட்க விவேகம் நம்மளிடத்துல ஜாகே. ஜாகே அப்படின்னாக்கா விவேகத்துக்கு சுப்பிரபாதம் சிரவணம் தான் பண்ணுமா. நமக்குள்ள இருக்கிற விவேகம் இருக்கே தூங்கி கிடக்கு, மந்தமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட தூங்கின்னு இருக்கக்கூடிய விவேகத்தை கலப்பி விடணும், இழுப்பி விடணும், ஒரு பிரபோதனம் பண்ணணும். அப்படின்னா சிரவணம் பண்ணினால் ஜாகே, தூக்கத்திலேருந்து, தூக்க கலக்கத்திலேருந்து அந்த விவேகம் கண்ணை முடிச்சுக்கும். சிரவணே மனஹே மாகே பகவந்தாசி. சிரவணம் பண்ண ஆரம்பிச்சோமோ இல்லையோ, நம்ம மனசு இருக்க இன்னி வரையும் லௌகிகமான விஷயங்களுக்கு பின்னாடி துரத்திண்டு ஓடிட்டு இருந்த அந்த மனசு இருக்கே, சிரவணம் பண்ண ஆரம்பிச்சதுமே பகவானை துரத்த ஆரம்பிச்சுடுமாம். மாகே, இட் வில் பி ஆஃப்டர் பகவந்தாசி. அப்படியே சேஸ் பண்ணும். அந்த மனசுடைய போக்கு இந்த பக்கமா லௌகிகமாக இருக்கக்கூடிய மனசுடைய ஓட்டம், மனசுடைய போக்கு இருக்கே, அது இந்த பக்கமா பகவத் விஷயமா திருப்பி விடுறது அப்படிங்கிறது சிரவணம் தான் பண்ணி வைக்கும். சிரவணே குசங்க துட்டே. சத்சங்கம் இருக்கோ இல்லையோ, துர்ஜன சங்கம் இருக்கக்கூடாது, குசங்கம் இருக்கக்கூடாது. சிரவணம் எவன் பண்ணறானோ அவனுக்கு சத்விஷயம் மனசுல அப்புறம் ஏறலாம். ஆனா எங்க போகக்கூடாது, யாரிடத்த பழகக்கூடாது, எதுல பழகக்கூடாது, எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முன்னால தெரிஞ்சிடும். அந்த ஒழுங்கு அவனிடத்த உண்டாகணுமானால், அந்த டிசிப்ளின் அவனிடத்த வரணும். தப்பான விஷயங்கள் இனிமே ஈடுபடக்கூடாது அப்படின்னு தெரியணுமானால் ஒருத்தர் சொல்லி கொடுத்து தானே தெரியும். சொல்லி கொடுத்து தெரியணுமானால் சிரவணம் பண்ணிதானே தெரியும். சொல்றவர் பாட்டு சொல்லிட்டு இருக்கார், இவன் சிரவணமே பண்ணலையானான் இவன் இருக்கிறபடியா இருப்பான். ஆனால் எவன் காதை கொடுத்து அந்த நல்ல விஷயங்களை, சத் விஷயங்களை காது கொடுத்து கேட்கிறானோ தானாவே அவனுக்கு என்னாகும், குசங்க துட்டே. எதை பண்ணக்கூடாதோ, எது கூட சங்கத்தை வச்சுக்க கூடாதோ அதெல்லாம் தானாவே அவனே அறுத்துடுவான். குசங்க துட்டேன்னா அதெல்லாம் இவன் அறுத்துட்டு போகமோ தெரியாது, ஆனா இவன் அறுத்துடுவான். ஸ்ரவணே காம ஓகட்டே. காம புத்தியாகவே எப்பவும் இருக்கக்கூடிய அவனுடைய மனசு அது அப்படியே மந்தமாக ஆகிட்டு போகும். ஸ்ரவணே தோக்கா ஆட்டே ஏகசரா அப்படிங்கிறார். யாரு சிரவணம் பண்றாரோ அவன் எப்பேர் விட்ட விஷயத்திலையும் எங்கேயும் யார்கிட்டையும் தன்னை இழக்க மாட்டான், தான் எங்கேயும் ஏமாற மாட்டான். தோக்கா ஆட்டே ஏகசரா. அப்பேற்பட்ட திருடமான ஹிருதயம் அவனுக்கு உண்டாகும். அப்படின்னாக்கா அந்த நிச்சயம் அவனிடத்த உண்டாகும். அப்படின்னாக்கா சிரவணத்தினால உண்டாகும். சிரவணே மோகனாசே. எந்த விஷயத்திலையும் அதுவும் வேணும், இதுவும் வேணும், அப்படியும் செய்யணுமே, இப்படியும் செய்யணுமே அப்படின்னு எப்பவுமே மோகத்திலேயே மாட்டின்னு இருக்கக்கூடிய மனசு சிரவணம் பண்ண பண்ண அந்த மோகத்திலேருந்து நகர்ந்துடும், கண்டென்டடா இருப்பான். சிரவணே ஸ்பூர்த்தி பிரகாஷே. சிரவணம் பண்ண பண்ண அவனிடத்துல நிறைய ஸ்பூர்த்தி பிரகாசமாக ஆரம்பிக்கும். அவன்கிட்ட இருக்கிற பிரதிபை, அதுதான் ஸ்பூர்த்திங்கிறது. பிரதிபை அவனிடத்த பிரகாசமா இருக்கிறது யாருமே பாப்பா. சிரவணே சத்வத்து பாசே நிச்சயாத்மக. யாரு சிரவணம் பண்றானோ அவன் ஹிருதயத்துல நிச்சயமாக கேரண்டியாக சத்வஸ்து பிரகாசிக்கும். இதுதானே கேட்ட அந்த ஸ்ரோதா. பரமார்த்தத்தை அடையணும், ஸ்வஸ்வானுபவம் எனக்கு உண்டாகணும் அப்படின்னாக்கா என்ன சாதனை பண்ணினா எனக்கு உண்டாகும்னு கேட்டதுக்கு பதில் நடுவுல ஒளிச்சு வச்சிருக்காருங்க. எவன் சிரவணம் பண்றானோ அவனுக்கு நிச்சயமாக சத்வஸ்து அவன் ஹிருதயத்துல பிரகாசிக்கும். ஸ்ரவணே ஹோயே உத்தமகதி. எவன் சிரவணம் பண்றானோ அவனுக்கு உத்தமகதி பிராப்தியாகும். ஸ்ரவணே ஆத்துடே சாந்தி. எவன் சிரவணம் பண்றானோ அவன் எப்பவுமே சாந்தியுடைய பிம்பமாகவே இருப்பான். ஸ்ரவணே பாவிஜே நிவிருத்தி அச்சடபத.
அதனால சவண பக்தியில எவன் ஈடுபடுறானோ, சவணம் எவன் பண்றானோ அவனுக்கு பாவிஜே நிவிருத்தி, அவனுக்கு நிவிருத்தி பதம், அவனுக்கு எழுதி வச்ச சொத்து அச்சல பத, அச்சலமாக இருக்கக்கூடிய பிரம்ம பதம் இருக்கே அது அவனுக்கே சொந்தமான பதம். சவணத்தினால அவனுக்கு அது கைகூடும். சவண ஐசே சாரனாகி பாரமார்த்திக விஷயத்தை எப்பேற்பட்ட விஷயத்தை அடையனாலும் எல்லாத்துக்கும் சாரம், எல்லாத்துக்கும் மூலம் சிரவணம் தான். சிரவணே கடே சர்வ காகி, சிரவணம் பண்ணினத்தினாலேயே அவனுக்கு எல்லாம் உண்டாகும். சிரவணம் பண்ணினவனுக்கு ஹிருதயத்தை கொடுத்து, மனசை கொடுத்து, கவனத்தை கொடுத்து சிரவணம் பண்ணினவனுக்கு கை கூடலை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பவநிதி சா பிரவாகி தருணோபாவ சவனே, சம்சாரமாக கூடிய பவநதி இருக்கே, இந்த பவநதியை நீச்சல் அடிச்சு எப்படி தாண்டி போகிறது எல்லா ஜனங்களும் அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். பவநதி சா பிரவாகி, பவநதி அப்படிங்கிறது பெரிய பிரவாகமா கங்கா நதி வதரா மாதிரி மகா பிரவாகமா வரக்கூடிய நதிதான் இந்த சம்சாரம் என்கின்ற நதி பவநதி. அப்பேற்பட்ட பவநதியோட பிரவாகத்தை எதிர்நீச்சல் அடிச்சு தாண்டி போகிறதுக்கு வழி சிரவணம். சிரவணம் பண்ண பண்ண எதிர்நீச்சல் அடிச்சுட்டு போகலாம். சிரவண பஜனாச்சாரம். எவன் உண்மையா சிரவணம் பண்ணினானோ அவன் ஹிருதயத்துல சத்வஸ்து எப்படி பிரதிஷ்டை ஆச்சோ அவனால எப்படி பாடாம இருக்க முடியும்? ஒருவன் பஜனை பண்ணணும் அப்படின்னா சும்மா பாட்டு பாடுறது பஜனை இல்லை. பஜனை பண்றது அப்படிங்கிறது என்ன? ஹிருதயத்திலிருந்து வரக்கூடிய பிரேம பிரவாகம் அல்லவா? அந்த பிரேம பிரவாகம், அந்த பஜனை உண்டாகணும்னா அந்த பிரேம பிரவாகத்துக்கு காரணம் எது? சிரவணம். அந்த சரித்திரங்கள், அந்த குணங்கள், அந்த தத்துவங்கள் அதெல்லாம் சிரவணம் பண்ணின போது ஹிருதயத்தை இந்த தானா பிரேமை பொங்கி வர, அந்த பிரேமை எப்படி வெளிப்படணும் அப்படின்னு துண்டாடி இருக்கும் பொழுது தானா பஜனை உண்டாகும். அதுதான் பஜனை. அந்த பஜனைக்கு ஆரம்பம் எது பண்ணி வைக்கிறது? சிரவணம். சிரவணி பஜனையிலேந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே சிரவணம் தானே காரணம். சிரவண சர்வீ சர்வாரம்ப, எல்லா விஷயத்துக்கும் எல்லா ஆரம்பத்துக்கும் மூல காரணம் சிரவணம் தான். சிரவணே ஹோய ஸ்வயம்ப சர்வகாகி, எவன் உண்மையான சிரவணத்தை கரெக்டா சிரவண பக்தியில எவன் இருக்கானோ அவனுக்கு ஸ்வயம்ப சர்வகாகி அப்படின்னு சொல்றார். எதெல்லாம் நம்மளுக்கு பாரமார்த்திகத்தை உண்டாகணுமோ அது கத்துண்ட விஷயமாக இருந்துட்டு அதை ஈடுபட்டோம்னு வச்சுப்போமே, ரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கும், சடங்காக இருக்கும். லௌகிகமான விஷயத்தையும் அப்படிதான். எதிலுமே ஒன்றி போய் பண்ண வேண்டாமா? நாமே அந்த வஸ்துவாக ஆகி பண்ண வேண்டாம்? அது மாதிரி பாரமார்த்திகத்தை நிச்சயமாகவே நாமே எந்த சாதனையில ஈடுபடுறோமோ அந்த சாதனையில ஒன்றி போய் நம்ம சாதனையை பண்ணணும். ஆனா அந்த சாதனையில ஒன்றி போய் எப்ப பண்ண முடியும்னாக்கா அதுக்கு எது காரணம்? அதுக்கும் சிரவணம் தான் காரணம். உண்மையான சிரவணம் எவன் பண்ணிருக்கானோ, எந்த பரவஸ்துவை பத்தி அவன் சிரவணம் பண்ணினாரோ அந்த சிரவணம் பண்ணும்போது சொன்னவர் உடைய சொன்ன ஜோரும் கேட்டவனுடைய கேட்ட ஜோரும் அவனை பிடிச்சு தள்ளி அந்த விஷயத்தை தள்ளி போட்டு அவனுக்கு அந்த விஷயம் சுவாபாவிகமாகவே அவனுடைய மனசுல அவனுடைய விருத்தியாக அதை மாக்கி கொடுக்கும். அப்படின்னா சிரவணம் தான். சிரவணத்தை அப்படி பண்ணினானால் ஸ்வபாவமாக அதை மாற்றி விடும். எதுவுமே சடங்காக இருக்கக்கூடாது. எந்த சாதனையும் சடங்காக இருக்கக்கூடாது. எதுவுமே நம்முடைய விருத்தியாக மாறணும், எதுவுமே நம்முடைய குணமாக மாறணும், எதுவே நம்மளுடைய சுவாவமாக மாறணும். அது அப்படி சுவாவமாகவும் குணமாகவும் விருத்தியாகவும் மாற்றி கொடுக்கிறது சிரவணம் தான் அப்படின்னு அருமையான நிரூபணம் சிரவணத்தை பத்தி. பாக்கி இன்னும் மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். அதையும் நாளைக்கு சிரவணம் பண்ணி நம்ம தெரிஞ்சுப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே
ஹரே ராம